அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் முன்னணி OTT நிறுவனமான நெட்ஃபிளிக்ஸ் மீது அந்நாட்டு அரசு அதிரடி வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளது. டெக்சாஸ் மாகாண அரசு தலைமை வழக்கறிஞர் கென் பாக்ஸ்டன் இந்த வழக்கை காலின் கவுண்டி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். அந்த புகாரில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தனது பயனர்களை பற்றி எவ்வித தகவலையும் சேகரிப்பதில்லை என்று கூறிவிட்டு உண்மையில் அவர்களின் விருப்பங்கள் மற்றும் பார்க்கும் பழக்க வழக்கங்களை ரகசியமாக கண்காணித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக 2020ஆம் ஆண்டு நெட்ஃபிளிக்ஸ் இணை நிறுவனர் ரீட் ஹேஸ்டிங்ஸ் தங்கள் நிறுவனம் அமேசான் அல்லது ஃபேஸ்புக் போல தரவுகளை சேகரிப்பதில்லை என்று பொதுவெளியில் அறிவித்திருந்தார். ஆனால் அந்த வாக்குறுதிக்கு மாறாக பயனர்களின் ரகசிய தரவுகளை சேகரித்து அதனை விளம்பர தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் மற்றும் தரவு தரகர்களுக்கும் விற்பனை செய்து ஆண்டுக்கு பில்லியன் கணக்கான டாலர்களை நெட்ஃபிளிக்ஸ் லாபமாக ஈட்டுவதாக வழக்கறிஞர் பாக்ஸ்டன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கில் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக குழந்தைகளையும் குடும்பங்களையும் திரையிலேயே கட்டி போடும் வகையில் நெட்ஃபிளிக்ஸ் தளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஒரு வீடியோ முடிந்தவுடன் அடுத்த வீடியோ தானாகவே தொடங்கும் ஆட்டோ பிளே போன்ற அம்சங்களை இதற்கு உதாரணமாக கூறுகின்றனர். இதனை டார்க் பேட்டர்ன்ஸ் என வழக்கறிஞர் குறிப்பிடுகிறார். நீங்கள் நெட்ஃபிளிக்ஸை பார்க்கும் போது நெட்ஃபிளிக்ஸ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது என்ற வாசகத்தின் மூலம் பயனர்களின் தனி உரிமை எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறது என்பதை அவர் விளக்கியுள்ளார். இது டெக்சாஸின் ஏமாற்று வர்த்தக நடைமுறைகள் சட்டத்தின்படி விதிமீறல் என்று கூறியுள்ள அரசு தரப்பு சட்டவிரோதமாக சேகரிக்கப்பட்ட தரவுகளை உடனடியாக அளிக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு விதிமீறலுக்கும் தலா $10,000 அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது. இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகளை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இந்த வழக்கு அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தவறாக திரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. தாங்கள் செயல்படும் அனைத்து இடங்களிலும் அந்தந்த நாட்டு தரவு பாதுகாப்பு சட்டங்களுக்கு உட்பட்டே செயல்படுவதாகவும் பயனர்களின் தனி உரிமைக்கு எப்போதும் மதிப்பளிப்பதாகவும் நெட்ஃபிளிக்ஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த வழக்கின் விசாரணை விரைவில் நீதிமன்றத்தில் தொடங்க உள்ளது.